வியூவர்ஸ் என்ன சிக்கனை பக்கத்தில் பாவக்காய் வச்சுருக்கேன் பாருங்களா, அந்த பாவக்காயை பேஸ்ட்டாக அரைச்சி இப்படி பூசி தான் இன்றைக்கி நம்ம கிரில் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு நானும் என் ஃப்ரெண்டு தம்பி எல்லாம் யாரும் இல்லாத இடத்துக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்து சாக்கா யாராச்சும் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் அரைக்க என் ஃப்ரெண்டு கல் எடுத்துகிட்டு கிரில் செய்ய குச்சிலாம் வெட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை கழுவி அரைக்க ஆரம்பித்தான் பாருங்கள். மேலே கருத்தில் விளையாடுன்னு ஆயிடுச்சு. இதை தூக்கி போட்டுலாம், தேவையில்லை. நமக்கு தேவை இந்த பச்சை போட்டு சரிதா கையில் சாப்பிட விட பாருங்க. அப்படி தொடவி பல மணி நேரம் கசப்பான போராட்டத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அரைச்சி அதை சாந்தை எடுத்து அழகாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோழி மலை கீத்து போட்டதெல்லாம் அங்கங்கே அழகாக தொடவி பயங்கரமாக எடுத்து வச்சேன். பட் இருந்தாலும் கசப்பு ஸ்மெல் வந்தது. இதுக்கு முன்னாடி க்ரீன் சிக்னல்லாம் பச்சை கலர் அழகாக இருக்கும். இப்போ பச்சை கலர் பார்த்தாலே கசப்பு தானே வருது. அவ்வளோ அளவுக்கு பண்ணிட்டேங்க. நாங்கள் அலப்புறேன். திடீர்னு குத்துற போதில் கையில் வர குத்திருச்சு. செம்ம சாக்கு எனக்கு. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே இங்கே ஆடாமல் இருக்க ஜாக்ஸ் ப்ரோ மாதிரி முன்னாடி ஒரு பாவக்காய் ஃப்ரெண்டு ஒரு பாவக்காய் சிறகி வச்சுட்டு அழகாக சமையல் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதை அடுப்புலேயே ஐக்கியமாக்கிட்டு இதெல்லாம் பார்த்தான்ட்டு நானும் ஃப்ரெண்டு என் தம்பி எடுத்து பக்கத்துலேயே வச்சு சுட ஆரம்பிச்சேன். லேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே செம்ம ப்ரௌன் கலரில் செம்மையாக ரெட் கலரில் ஆகிடுச்சுங்க. பக்கவே அழகாக இருந்ததுக்கப்புறம் நான் எண்ணெய் தடவி இன்னும் டேஸ்ட் ஆக்கலான்ட்டு நல்லா பண்ணேன். செம்மையாக இருந்தது. இது மாதிரி பச்சை கலரில் பாவக்காய் அரைச்சி போடுறது எனக்கு இதுதான் புது டைம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாம் போக செம்ம கலராக வந்தது. இதுக்கு பதிலாக வேறு நிறையா போட்டு தான் சமையல் தோணுச்சு. பட் இருந்தாலும் பாவக்காய் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அதுக்கப்புறம் வெந்துருச்சு. எல்லாம் எடுத்து அழகாக போட்டு பக்கத்தில் பாருங்கள் துளி துளியாக அழகழகாக இருந்துச்சுங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோதான் இருந்துச்சு. எனக்கு சாப்பிட்றப்ப எப்படின்னு தெரியல. என் ஃப்ரெண்டு சாப்பிட மாட்டான் வெள்ளிக்கிழமை. இருந்தாலும் அவனை வெறுப்பேற்றிட்டு அவன் வாய் முடிச்சு ஒரு பைட்டு கொடுத்தேன். அவன் பாவம் முடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கசந்துச்சு. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. பாவக்காய் வணக்கி போட்டு சீசன் 2 செய்ய போகிறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.